நான் இதே சமயத்தில் இந்த அறக்கட்டளைக்காக நன்கொடை கொடுத்த அதே சமயம் ஏறத்தாழ ஒரு வாரம் எப்படி இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சதுன்னு கேட்டால், அவர் நடிகர் என்னுடைய மகள் தான் இயக்குனர் மதுமிதா. வல்லமை தாராயோ குலகுலையா முந்திரிக்கா கேடி என்ற கருப்புதுறை முதல் படத்துலேயே அவங்க அந்த படத்தை 2 படத்தை நான் தயார் பண்ணேன். என்னை வந்து வெறும் படத்தின் தயாரிப்பாளராக மட்டும் நினச்சிக்காதம்மா, உனக்கே நான் தான்மா தயாரிப்பாளர்னு சொன்னேன். அப்படி இருக்க ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சினிமா துறையில் அவங்க வந்து ஈடுபட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 10 படம் பண்ணியிருக்காங்க. இந்தியில் அபிஷேக் பச்சனை வச்சு விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ நீதியரசர் உட்கார்ந்துருக்காரு. அவர் மிக மூத்த சட்ட நிபுணர். அதனால தான் நீதியரசர். நீதியரசர்கள்லேயும் ஐயாவை பற்றி ரொம்ப அதாவது பேசக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இருக்காது தமிழக மக்களுக்கு. 2018 ஐயா நீதியரசராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனைன்னா, பேங்க்கில் இருந்ததுனால நான் போய் பர்மிஷன் கேட்டேன். ஏற்கனவே ட்ராமாவில் நடிக்கிறதுக்கும் டிவியில் நடிக்கிறதுக்கும் கேட்டேன், கொடுத்துட்டாங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்கு கேட்டபோது பர்மிஷன் முடியாதுன்ட்டாங்க. இதனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 2 நல்ல விஷயம் நடந்தது. ஒன்று, என்னுடைய நடிப்பில் இருந்து சினிமா உலகம் தப்பித்தது. 2வது, இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் மோகனை வந்து உருவாக்கியது. இதே மாதிரி இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் இவருக்கு ஷூட்டிங் கால் ஷீட்டு கிடைக்காம என்கிட்ட வந்து கேட்பாங்க. அது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் மிக எளிய மனிதர். 6 மாதத்துக்கு முன்னால் அரங்காவலர் எங்கள் குழு மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் காரில் என் டிரைவர் போகும்போது, தம்பி அந்த திருசக்தி சார் அந்த முனையில் அந்த பஸ் ஸ்டாண்டில் என்னை இறக்கி விட்டிங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவாங்க. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, நடிகர் திரு மோகன் அவர்களே, இவர்கள் அனைவரும், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த விழா வந்து ஒரு பிரம்ம முடிச்சுன்னு, இந்த ஆன்மீகத்திலும் கடவுளிலும் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு அது புரியும். பிரம்ம முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது எதனால், ஏன், எப்படி முடிச்சு போடுது, அந்த முடிச்சு யார் போடுறாங்க, இது தெரியாது. இப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட எப்படி ஒரு முடிச்சு. முதல்ல இந்த இடம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம். இந்த அறக்கட்டளை தொடங்கிய அதுக்காக நான் வந்து பணம் நன்கொடையாக அப்பொழுது அது வந்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள் அறக்கட்டளையாக அது அப்போ ஆரம்பித்தது. நடிகர் விசு அவர்களும் இயக்குனர் விசு அவர்களும் கவிஞர் பிறைசூடன் அவர்களும் இருக்கும்போது அவர்கள் விருப்பப்படி கோரிக்கைப்படி கொடுத்தது. முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே காம்பவுண்டில் பக்கத்து கட்டணும் திருசக்தி அரங்கம் என்பது. நான் இதே சமயத்தில் இந்த அறக்கட்டளைக்காக நன்கொடை கொடுத்த அதே சமயம் ஏறத்தாழ ஒரு வார அந்த கேப்லன்னு சொல்லணும். அந்த கட்டடம் கட்டி கொடுப்பதற்கு நன்கொடை அந்த இடத்துல இதை நடத்தணும்னு ஒரு முடிச்சு. இது எப்படி இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சதுன்னு கேட்டால், அவர் நடிகர் என்னுடைய மகள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னை பற்றி சொல்லிக்கலான்னா ரொம்ப சொல்ல முடியாது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாஸ்டர் ஆஃப் நன்னு அர்த்தம். எல்லா விஷயத்துலேயும் நம்மளுடைய தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து பத்திரிகையாளன் 1978 எழுத்தாளன், கவிஞன், அதுக்கப்புறம் வங்கி அதிகாரி, மேடை நாடகத்தில் ஒரு 800 நாடகத்தில் நடிச்சிருக்கேன். அப்புறம் தொலைக்காட்சி நாடகங்களில் ஹீரோவா தூர்தர்ஷன் மட்டும் இருந்த காலத்தில் வந்து நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவுக்கு விட்டுட்டு போய் ஒரு உயர் அதிகாரியாக பல குழுமங்களில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜனாதிபதி அவர்கள், இந்தோனேஷிய ஜனாதிபதி அவர்களுக்கு அதிபர், அதாவது ஆலோசகராக இந்திய உறவுக்கான அங்கே இந்தியா கிளப்பு, இந்த தமிழ் மன்றம், அங்கே தான் நான் போய் தொடங்கினேன்.
இப்படிலாம் இருந்துட்டு நான் திரும்பி வந்தபோது இந்த பத்திரிகை உலகம் என்னை ஏற்கனவே நான் 1978 இந்த பத்திரிகை உலகத்தில் இருக்கேன். அப்போ என்னை இழுத்த போது இந்த அறக்கட்டளை ஏற்பட்டது எப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி முடிச்சு விழுந்திருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த என்னுடைய மகள் தான் இயக்குனர் மதுமிதா அவர்கள். வல்லமை தாராயோ, குலகுலையா முந்திரிக்கா, கேடி என்ற கருப்புதுறை, முதல் படத்துலேயே அவங்க அந்த படத்தை 2 படத்தை நான் தயார் பண்ணேன். நான் கூட தமாஷா சொல்லுவேன், அம்மா என்னை வந்து வெறும் படத்தின் தயாரிப்பாளராக மட்டும் நினச்சிக்காதம்மா, உனக்கே நான் தான்மா தயாரிப்பாளர்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அப்படி இருக்க ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சினிமா துறையில் அவங்க வந்து ஈடுபட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 10 படம் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் அபிஷேக் பச்சனை வச்சு விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அப்பொழுது அந்த முதல் படத்தில் ஆடியோ விழாக்காக என்ன பண்ணேன், ஒரு 16 பேர் நம்ம தமிழ்நாடு திரைத்துறையில், தமிழ் திரைத்துறையிலேருந்து, அதாவது இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ், அவர் கணேஷ், அப்புறம் அவங்க எம்என் ராஜம் அம்மா, ஏஎல் ராகவன் அவங்க, அப்புறம் பூவை செங்குட்டுவன் மாதிரி இந்த பூவை செங்குட்டுவன், ஆரூர் தாஸ் அவர்கள், அப்புறம் நம்ம முன்னாள் நடிகர் ஸ்ரீகாந்த், தங்கப்பதக்கம் ஸ்ரீகாந்த், இப்படி நிறைய பேர் ஒரு 16 பேரை கூப்பிட்டு, அவங்களுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்குமே, எனக்கு இதை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லையே, ஆனாலும் வந்து அந்த விழாவில் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு பவுன், இன்னைக்கு என்னாலே கொடுக்க முடியுமான்னு தெரியல, பவுன் அங்கே போயிடுச்சு, ரைட்டு உயரத்துக்கு போயிடுச்சு, இருந்தாலும் ஒரு பவுன், ஒரு ரோஜாப்பூ மாதிரி. என்னுடைய மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கலையார்வம் அதிகம், கல்யாணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு, சரி. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரோஜாப்பூ இது மாதிரி ஒரு ஏதோ ஒரு வடிவமைச்சு அதில் வச்சு கொடுத்துட்டோம். ஆனால் மேடையில் சொல்லலை ஒரு பவுன் இருக்குன்னு. இப்போ சங்கர் கணேஷ் அவர்கள் மேடையில் அறிவித்து விட்டார், சார் நீங்கள் வாட்டில் பூ மாதிரி கொடுத்துட்டீங்க, நிறைய பேர் என்னன்னு தெரியாமல் போகும்போது வாசல்லையே போட்டு போயிட போகிறாங்க, ஒரு பவுன் காசை கொடுத்துருக்காரு, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சுப்பான்னு சொல்லுவாங்க, இவர் பூ வச்சு அதுக்குள்ளே பொண்ணு வச்சுருக்காரு. நடிகர் இயக்குனர் விசு அப்புறம் தனியாக என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, இப்படி நீங்கள் தனியாக விழாவில் கொடுக்குறீங்களே, இதை ஏன் வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு நிதி உருவாக்கி அந்த அது மூலமாக வரக்கூடிய வட்டியை வச்சு ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படி ஆரம்பித்தது தான். 2009 இந்த பக்கத்தில் உள்ள கட்டடம் கட்டுறதுக்காக நன்கொடை கொடுத்த ஒரு வாரம் அந்த கேப்பில் இந்த அறக்கட்டளை, அப்பொழுது வந்து பேர் வந்து தென்னிந்திய திரைப்பட பாடலாசிரியர் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி அந்த சங்கம்னு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. இல்லை எங்கே முடிச்சு அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீதியரசர் உட்கார்ந்துருக்காரு, அவர் மிக மூத்த சட்ட நிபுணர், அதனால தான் நீதியரசர். நீதியரசர்கள்லேயும் ஐயாவை பற்றி ரொம்ப அதாவது பேசக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இருக்காது தமிழக மக்களுக்கு. ஆனால் 2018 ஐயா நீதியரசராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு சுஷ்மா வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு ஒரு வழக்கு. இந்த இரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு, இந்த குயிர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு வழக்கு அது. அந்த வழக்கில் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத விட அவர் கொடுத்த ஒரு தன்னிலை விளக்கம். இதுவரைக்கும் இந்த மேட்டரில் நான் வந்து இக்னரண்ட்டாக இருந்திருக்கேன், இது விஷயம் நான் படித்து இது வரைக்கும் நான் தெரிஞ்சிக்கல. எப்பவுமே நமக்கு தெரியலங்கிறத ஒத்துக்கிறத விட பெருந்தன்மை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்படி இந்த நீதி உலகத்தையும் சரி மக்கள் உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த நீதியரசர் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்றால், ஒரு இமயமலைக்கும் ஒரு பரங்கி மலைக்கும் உள்ள தொடர்பு. அவரும் சட்டம் படிச்சிருக்காரு, நானும் சட்டம் படிச்சிருக்கேன். நான் படித்த காலேஜில் ஏஎம் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கத்தில் ஐயா அவர்களும் படித்திருக்கிறார் என்பது எனக்கு பெருமை. இப்படி அங்கே முடிச்சு அடுத்து நடிகர் மோகன் அவர்களுடன், அது ஒரிஜினல், இது டூப்பு. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சத்தை கில்லாதே படத்தில் நடிக்கிறதுக்கு என்னை வந்து அவர் நம்ம மணிரத்னம் ஐயா அவர்கள் வந்து, நான் அப்போ அந்த மேடை நாடகங்கள்லாம் நடிப்பேன், இதெல்லாம் டிவி இதெல்லாம் நடிப்பேன். எல்லோரும் கேட்பாங்க, இதை தாண்டி எப்பப்பா நீ வந்து வங்கிக்கு போகிறேன்னு. அது வந்து போயிட்டு தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து கேட்டாங்க, நெஞ்சத்தை கில்லாதையில் ஒரு ஹீரோ அவங்க சுஹாசினி மேடம் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க.
அதுக்கு வரிசையாக அவங்க அப்படி யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த பீரியடில் கமலஹாசன், திரு மோகன் அவர்கள், நாங்கள் எல்லோரும் இந்த ஸ்டெப் கட்டு அப்படின்னா அந்த காலத்தில் அது ஒரு ஃபேஷன். அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து கேட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னா பேங்க்கில் இருந்ததுனால நான் போய் பர்மிஷன் கேட்டேன். ஏற்கனவே ட்ராமாவில் நடிக்கிறதுக்கும் டிவியில் நடிக்கிறதுக்கும் கேட்டேன், கொடுத்துட்டாங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்கு கேட்டபோது பர்மிஷன் முடியாதுன்ட்டாங்க. இதனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 2 நல்ல விஷயம் நடந்தது. ஒன்று, என்னுடைய நடிப்பில் இருந்து சினிமா உலகம் தப்பித்தது. 2வது, இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் மோகனை வந்து உருவாக்கியது. பாருங்க உலகம் எப்படிலாம் முடிச்சு வருது பாருங்க. இதே மாதிரி இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் இவருக்கு ஷூட்டிங் கால் ஷீட்டு கிடைக்காம என்கிட்ட வந்து கேட்பாங்க. அது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ஷோல்டர் ஷாட் மட்டும் எடுக்கணுங்க, டூப்பு. அதாவது ஒரு லாங் ஷாட்டில் எடுக்கும்போது பார்த்தா மோகன் மாதிரி அந்த கிட்டத்தட்ட அவர் மாதிரி இருக்கிறதுனால லாங் ஷாட்டில் நம்மளை வச்சு எடுத்துப்பாங்க, அவருடைய ஷூட்டிங் டேட் இல்லாத போது. அதே மாதிரி ஷோல்டர் ஷாட்னு நம்ம பின்னாலேருந்து எடுப்பாங்க. இந்த காது வரைக்கும் தான் தெரியும். முதல்லலாம் டிவியில் கூட நான் வந்து நடிக்கும்போது தூர்தர்ஷனில் பின்னால் ஷோல்டர் ஷாட்டுன்னு தெரியாமல் அப்படியே முகத்தில் உருக்கமாக அப்படியே வந்து உணர்வுகள்லாம் கொண்டு வந்து நடிப்பேன். அப்போ அந்த யுஎம் கண்ணன் இந்த டிவியில் இருந்தார். அவர் முடித்த உடனே வந்து பிரமாதமாக நடிச்சிங்க, என்ன ஒரு முகபாவம் அப்படின்னுவார். ரொம்ப சந்தோஷமாக அப்படியா அப்படின்னு சொன்ன பிறகு தான் சொல்லுவார், இது ஷோல்டர் ஷாட்டு, உங்கள் மண்டையும் காது மட்டும்தான் தெரியும், நீங்கள் முக உணர்வெல்லாம் பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்போ தெரியல, அதுக்கப்புறம் பழகிட்டோன்னு வைங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவர் மோகன் அவர்களுடன் நிறைய தடவை என்னை வந்து டூப்பாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தம்பியாலாம் நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவரோட நான் வயசு இளையவன்னு சொல்கிறத நான் சூக்கா சொல்கிறேன்றது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து அப்போ பேங்க்கில் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால வந்து சினிமா உலகம் தப்பித்ததுன்னு வைங்க. ஏதாவது விஷயமாக அந்த பக்கம் இருக்கார் பாருங்கள், திருவாளர் குழந்தை மாலி அவர்கள் என்னுடைய நாடக உலக ஆசானவர். நான் ஏறக்குறைய ஒரு 800 மேடை நாடகங்களை நடித்திருக்கிறேன். அவருடைய ட்ரூப்பில் நடிச்சிருந்தேன். அப்புறம் பாம்பே கண்ணன் இருக்கார், அவரோட ட்ரூப்லலாம் நடிச்சிருந்தேன், கதாநாயகன் நடிச்சிருந்தேன். இவருடைய இதுலேயே வில்லனாகவும் நடிச்சிருக்கேன். முதல்ல சினிமா, அதாவது ட்ராமா ஸ்டேஜில் எப்போவுமே முதல்ல வந்து அறிமுகம் வந்து கதாநாயகன் கிடையாது, முதல்ல வில்லனாக தான் அறிமுகம் ஆகணும். அதுக்கப்புறம் 2வது கதாநாயகன், அதுக்கப்புறம் கதாநாயகன். இது ஒரு ஃபார்மட் வந்து அநேகமாக நாடக உலகத்தில் இருக்கும். இப்போ ஏன் அதை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து கோபுரம் தாம்ப பொம்மைகள், அந்த பெயர்களே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். குடத்தில் வைத்த தீபங்கள், பிறந்த கதையை சொல்லவா, நீந்தவும் தெரியாத மீன்கள், இப்படியெல்லாம் வந்து இன்னி வரைக்கும் 94 வயசாகுது. தொடுவான மனிதர்கள் இப்போ தான் 2 மாதம் முன்னால் ஒரு ட்ராமா இந்துமதி அவர்கள் எழுதிய, இந்துமதி அவர்கள் இன்றைக்கு வரதா இருந்தாங்க எழுத்தாளர் அவர்கள். அவங்க வர முடியல, திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ஒன்றும் கவலைக்கிடமாக ஒன்றும் இல்லை, மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வரலன்னாங்க. சரி உடம்பை பார்த்துங்கன்னு. தரையில் இருக்கும் விமானங்கள் அப்படி அதுலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்கள. திரு குழந்தை மாலி அவர்களுடைய ட்ராமாவில் நடிக்கும்போது எதுக்காக சொல்கிறேன்னா, படைப்பாளினா வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்லை, இயக்குனர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் மட்டும் இல்லை. அப்போல்லாம் வந்து நான் வந்து இந்த சாஃப்ட் ரோலில் தான் நடிப்பேன். ரொம்ப சிரமப்பட்டு நடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நமக்கு வராது, வேண்டாம், எதுக்கு மக்களை துன்பப்படுத்தணும்னு சொல்லி விட்டுருவேன். அப்போது ஒரு பிறந்த கதையை சொல்லவான ஒரு ட்ராமா எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ட்ராமாவில் ஒரு வில்லன் ரோல். எப்படிப்பட்ட ரோல்னால், பழைய தலைமுறையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரங்கோன்றதா, அப்புறம் அது பேர் என்ன, அது புதிய பறவையிலலாம் நடிகவேல் ராதா அவர்கள் வந்து அந்த லுங்கி கட்டிட்டு அந்த ரவுடியாக வந்து ஒரு கலாட்டா பண்ணுவார், பிளாக்மெயில் பண்ணுவார். இந்த ரோலு எனக்கு ஒரே கோவம். சாஃப்ட் ரோலாக ஹீரோ ரோல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை போய் லுங்கி கட்டிட்டு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் பண்ண சொல்கிறாரு. என்னுடைய இமேஜ் என்ன ஆகுது? உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஒன்றும் இமேஜ் எல்லாம் இப்போ கிடையவே கிடையாது, அதுதான் உண்மை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த இமேஜ் என்ன ஆகுது. அப்போது ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, நான் சொல்கிறேன் நீ நடி. இல்லை சார் எனக்கு சூட் ஆகாது, நான் சொல்கிறேன் நீ நடி, இதை தவிர வேறு ஒன்றுமே சொல்லலை. பயந்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு நடித்தேன். எந்த அளவுக்குனா, மேடையில் நான் வந்து நடிக்கும்போது என்னை வந்து கதாநாயகர் நடித்த அவர் ஸ்டேட் பேங்க் மோகன், இப்போ அவர் இல்லை, இறந்து போயிட்டார். அவர் என்னை எட்டி உதைப்பார், உதைக்கிற மாதிரி பாவனை பண்ணுவார், நான் கீழே விழுற மாதிரி பாவம்.
இப்போ நான் இயக்குனர் மதுமிதான்னு சொல்கிறேன்னா அவங்க ஒரு 2-3 வயசு குழந்தை. ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருந்தாங்க. என்னுடைய மனைவி மடியிலேருந்து ஓடி வந்து எங்கள் அப்பாவை அடிக்கிறாங்க, எங்கள் அப்பாவை உதைக்கிறாங்கன்னு சொல்லி மேடையில் எல்லோரும் நல்ல ஒரு உருக்கமான சீனில் எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நடித்ததுக்கப்புறம் எப்போ அதோடைய வெற்றி எனக்கு தெரிஞ்சதுன்னா, பொள்ளாச்சியில் ட்ராமா போடுறோம். அப்போல்லாம் வெளியூரில் அடிக்கடி போடுவோம். அப்போல்லாம் ஒரு ட்ராமா வந்து ஒரு 150-175 ஷோலாம் பண்ணியிருக்கோம். இப்போ மொத்தமே 15-20 வந்தால் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ ட்ராமா போடுறது. இப்போ பொள்ளாச்சியில் அவர் வெள்ளையன் செட்டியார்னு இருப்பார். வெள்ளையன் அதானே, அவர் வந்து மேக்கப் எல்லாம் கலைச்சி ட்ராமா முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. மேக்கப் கலைச்சிக்கிட்டு இருக்கேன். உள்ளே வந்து மாலி அவர் உரிமையோடு கூப்பிடுவார். இந்த ஐஓபி, அவன் ஐஓபியில் இருந்தேன். ஐஓபி சுந்தர்ராமன் நடிப்பார் உங்கள் ட்ரூப்பில், ஏன் இந்த ட்ராமாவில் அவரை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டார். இவர் ஒன்றும் சொல்லாமல் சிரித்தார். நான் உடனே அப்போ தான் அந்த ஒட்டு மீசையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா இதோ இருக்கேங்க. ஏன்பா நீ அது உன் குரல் வித்தியாசம் தெரியல, உருவம் வித்தியாசம் தெரியல, ஆளே உன்னை இப்படி பார்த்ததே இல்லையேன்னா, அது என்னுடைய வெற்றி இல்லை, என்னுடைய ஆசான் குழந்தை மாலி அவர்களுடைய வெற்றி என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டேன். இன்னைக்கு அங்கே வந்து ஒரு முடிச்சு போட்டு கொண்டிருக்காங்க. இந்துமதி அம்மா வரல இன்னைக்கு, இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க 16 வயசுலேயே விகடன் அவர்கள், மணியன் அவர்களுடைய இதில் வந்து கதை எழுத ஆரம்பித்தாங்க. அதே மணியன் அவர்களுடைய இதழையும் சாவி இதழையும் வந்து நான் இப்போ கதைகள்லாம் சிறுகதையில் எழுதினேன். மணியன் அவர்கள் என்னை கூப்பிட்டு சொல்லுவார், அவர் இதயம் பேசுகிறது இருக்கும்போது, கொஞ்சம் சாவி அவர்களுக்கும் மணியன் அவர்களுக்கும் அவ்வளோ தூரம் ஒரு ஒத்து போகாது. இவர் வந்து இந்த பக்கம் தமிழ்நாட்டில் 2 பக்கம் தான் அப்போல்லாம் அரசியலில், நீதி அரசரை வச்சுக்கிட்டு அரசியல் ரொம்ப பேசக்கூடாது. அதனால் வந்து இந்த பக்கம் அவர் கலைஞருக்கு நண்பர், அவர் வந்து புரட்சி தலைவருக்கு நண்பர். அதனால் வந்து மணியன் சார் சொல்லுவார், 2 இடத்துலையும் ஒரு ஆள் கதை எழுதுறான்னா நீ மட்டும்தான்ப்பா. இது இங்கே எழுதுனா அங்கே கிடையாது, அங்கே எழுதுனா இங்கே கிடையாது, ஆனால் 2 இடத்துலையும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுகிறேன் பாரு. அது ஏதோ நமக்கு கிடைச்ச புண்ணியங்கிற மாதிரி. அவங்க இந்துமதி அவருடைய தம்பி அவர்கள் என்னுடைய கல்லூரி தோழர். ஆனால் துரதிருஷ்டவசமாக பல வருடங்களுக்கு முன்னால் அவர் இறந்து விட்டார். அப்போலேருந்து அந்த அம்மாவை தெரியும். பாருங்கள் எப்படியெல்லாம் முடிச்சு வருது. அதுக்கப்புறம் விருதுக்கு இருக்கும்போது ஐயா திரு பொன்னடியா, இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவரை இப்போ அப்படி சொல்ல மாட்டார் இப்போது, ஏன்னா இப்போ வேட்டி கிட்டி கட்டிட்டு நான் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கண்ணியமாக தெரிகிற மாதிரி ஒரு நடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, ஆனாலும் சொல்ல மாட்டார். ஆனால் இப்போ அவர் என்னை கூப்பிட்றது வந்து அந்த காலத்தில் 60 வருடங்களாக கடற்கரை கவியரங்கம்னு ஒவ்வொரு மாதமும் கடற்கரையில் கவிஞர்களை மணலில் உட்கார வைத்து கவிதை வாசிக்க வைத்து அவர்களை ஊக்குவித்து கவிஞர்களை வளர்க்கும் கவிஞராக இருப்பவர் பொன்னடியார். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே என்னுடைய முதல் கவிதை எழுதினேன். அதை கொண்டு போய் கடற்கரை அரங்கத்தில் குழந்தை கீதப்பிரியன், இந்த பில்டிங்கை ஆரம்பிக்கிறது கூட அவர் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் இருந்தார். அவர் குழந்தை கீதப்பிரியன் தான் அவரை என்னை கூப்பிட்டு போனார் கடற்கரை கவியரங்கத்துக்கு. அங்கே போய் எல்லோரும் பார்த்தா வேட்டி கட்டிட்டு எல்லாம் அந்த வயசில் இருக்காங்க. நான் மட்டும்தான் அரட்ராயர். கவிதையை படினாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, முதல்ல எனக்கு ரொம்ப நாளாக வெண்பா எழுதணும்னு ஆசை. அதனால் அங்கே போனோன்னே கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு, இப்போது ஞாபகம் இருக்குது, அது வந்து 9ஆம் கிளாஸுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரொம்ப வருஷம் முன்னால். முத்தாரம் வைத்தார் போல் முழு முத்தாய் ஒரு கவிதை 10,000 வருஷம் புகழ் பேச வித்தாகும் வேலவனின் பொற்பாதம் பணிந்திட்டேன் பாவனைய காலமும் இதயத்தில் வா அப்படின்னு ஒரு வெண்பா பண்ண படன்னு அவர் கை தட்டினார். தைரியம் வந்துச்சு. கிட்டத்தட்ட சுமாராக பாடிட்டோம். வெண்பாவில் எந்த இடத்துலையும் இலக்கண பிரச்சனை இல்லை. அடுத்தது சித்திரை முத்துக்கள் சிதறுவதென்ன சிந்தனை முத்துக்கள் நெஞ்சில் மின்ன நித்திரை இன்று நிலவில் நடந்தேன் பத்தரை பொண்ணென தமிழ் மகள் வந்தாள் அப்படிங்கும் போது இவர் கை தட்டிட்டு உற்சாகப்படுத்துகிறோன்னு, இவ்வளோ பெரியவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரு. அப்போ உடனே சொல்லி முடித்த உடனே அங்கே சும்மா ஒரு பெரிய இவருடைய கடற்கரை கவியரங்கத்தில் வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, 10 பைசாவுக்கு எல்லாருக்கும் சுண்டல் வாங்கி கொடுப்பார். அதனால் மற்ற கவிஞர்கள்லாம் வந்து என்ன சொல்லும்போது சுந்தர் ராமன் சொல்கிறத விட சுண்டல் ராமன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அப்போ நீ வந்த உடனே வந்து சுண்டல் இன்னைக்கு உண்டு இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டுப்பேன். அந்த மாதிரி அரைட்ராயர் கவிஞன் என்று அன்று அழைக்கப்பட்ட அவர் முன்னால் இன்று நின்று நான் வந்து அவருக்கு விருதுக்கு ஏற்பாடு செய்வது என்பது இறைவனுடைய ஆணை. இப்படி இன்னைக்கு அவர் வந்து முல்லைச்சரம்னு ஒரு இவருடைய முல்லைச்சரம் பத்திரிகை மாத இலக்கிய இதழில் அதில் எங்கேயாவது நம்ம கவிதை போட மாட்டாரான்னு நான் ஒரு காலத்தில் ஏங்கினது உண்டு.
அதில் பல என்னுடைய கவிதைகள் வந்திருக்கின்றன, அச்சாகி இருக்கின்றன. 60 வருடங்களுக்கு மேலாக இன்னும் முல்லைச்சரம் இதழ் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் வந்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியர் கூட. ஏன்னா நாடகம், திரைப்படம் எல்லாமே கலைத்துறை தானே. ரொம்ப ஒருவர் வாழும் ஆலயம்னு நிறைய பேர் பழைய ஆட்கள் பார்த்துருப்பாங்க, சிவகுமார் அவர்கள் நடித்தது. உயிரே உயிரே உருகாதே, அது கேட்கும்போதே அப்படியே நம்மளே உருகுறா மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டுடைய அந்த வரிகள் அதுவும் அவர் தான் எழுதினார். போடா போடா புண்ணாக்கு, இப்படி ஜனரஞ்சகமான பாட்டும் எழுதியிருக்காரு, இலக்கண சுத்தமான பாட்டும் எழுதியிருக்காரு. இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 படங்களுக்கு எழுதியிருக்காரு ஐயா பொன்னடியான் அவர்கள். அவர் இங்கே வந்திருந்து இன்றைக்கு இவங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கறது என்பது பார்த்தீங்கன்னா, இது விருதுக்கு விருது கொடுக்குற மாதிரி. இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து தமிழுக்கு கிடைத்த, தமிழ் கலைக்கு கிடைத்த, நாடக கலைக்கு கிடைத்த விருதுகள். இந்த விருது நீங்க விருது மட்டும் சொல்லக்கூடாது, விருதுகள், வேர்கள். இவர்களுக்கு நம்ம இன்னைக்கு பெருமைப்படுத்தி நம்ம பெருமைப்படுறோம். அந்த அளவுக்கு இவர் பொன்னடியானவர்கள். அதுக்கப்புறம் திரு KP அறிவானந்தம் அவர்கள். ஐயா வந்து எழுதாத இதிகாச நாடகமோ, அதாவது சமய நாடகம், இந்து சமயத்தை நீங்க என்ன RS மனோகர் நாடக காவலர் அவருடைய காலத்தில் இருந்து, அந்த நாடகத்துறையில் இருந்து, இவர் எழுதாத சாமி கிடையாது. இவர் எழுதாத வந்து ஒரு நாடகம் வந்து முருகனை பற்றியோ ஆண்டாளை பற்றியோ உங்களுக்கு வந்து ஒரு கடவுளை பற்றியும் சரி, அத்தனை கடவுள் நரசிம்மர் அவதாரம், அதான் சொல்லிட்டேன், எழுதாதது கிடையாது. அவருடைய கிட்டத்தட்ட இணையர், ஆனால் வயதில் வித்தியாசம். அவர் துரை பாலசுந்தரம். அவர் வந்து நடிகர், எழுத்தாளர். சமீபத்தில் ராகு கேதுன்னு அது திரைப்படமாகவும் அது வந்திருக்கு. நாடகங்களாக வந்தது மட்டும் இல்லாமல் திரைப்படங்கள், ஆவண படங்களாக வந்திருக்கு, திரைப்படமாகவே வந்திருக்கு. இப்போ சொல்ல போனால் இந்த விருது வாங்கிறதுல இருக்கிறதுலையே இளைஞர் வந்து துரை பாலசுந்தரம் தான், 65 வயசு. இன்னமும் வந்து நாடகத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பார்த்தா வயத்தறிச்சலாக இருக்கு. அன்றைக்கே விட்டுட்டோமே. இன்னைக்கு அவர் மாலி கூட பல தடவை கேட்டிருக்காரு, மறுபடியும் நீங்கள் நடிக்க வரீங்களான்னு. எனக்கு தெரியும், இப்போ கேட்டால் அப்பா ரோல் தான் கொடுப்பாரு. ஆனால் நம்மளா போய் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, துரை பாலசுந்தரம் அவர்கள், திரு பாம்பே கண்ணன் அவர்கள், மாலி ட்ரூப்லேருந்து அவர்லேருந்து நான் நடுவில் கொஞ்ச நாள் டீனர் மாதிரி வந்துட்டு, அதுக்கப்புறம் பாம்பே கண்ணனுடைய ட்ரூப்பில் நடிச்சிட்டு இருந்தேன், ஹீரோவாக நடிச்சிருந்தேன். பல வரவுக்கு கை கொடுப்போம், வாழ்க வளர்க, பல நாடகங்கள். அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவி சில வருடங்களுக்கு முன்னால் தவறி போனாங்க. அவர் சுமந்த் அப்பார்ட்மெண்ட்ஸ் தேவநாதன் ஸ்ட்ரீட்டில் அவருடைய ஃப்ளாட்டு. இவர் நானும் அதை தவிர நண்பர்கள் மாதம் சம்பளம் வாங்கி நாடகத்தில் போட்டுருவார். இந்த நாடகம் போடுறவங்களுடைய வியாதியே அதான், நாடகத்துக்காக செலவு பண்ணுவாங்களே தவிர குடும்பத்தில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இதில் பெரிய தமாஷனா, இவருடைய மனைவியார் அவர்கள், நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது காஃபியெல்லாம் கொடுத்து எனக்கு உபசரித்து சொல்கிறாங்க, கொஞ்சம் இவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, இந்த சம்பளத்தை வாங்கி நேராக நாடகத்துக்கு கொடுத்துட்றாரு, நான் எப்படி குடும்பம் நடத்துறது? நான் வந்து திரு முழிக்கிறேன். ஏன்னா அதே தான் நானும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போய் இவருக்கு அட்வைஸ் பண்ணுறது எப்படி? அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், எப்படியா இருந்தாலும் என் ஒய்ஃபையும் இவர் ஒய்ஃபையும் சந்திக்க விடவே கூடாது. அப்படி சந்திக்க விட்டால் ஆபத்து அப்படின்னு சொல்லி கூடிய வரைக்கும் வந்து நட்பை வந்து இவர் நம்மளோட நிறுத்திக்கணும்னு சொல்லி நிறுத்திக்கிட்டேன். 439 ஒலி நாடகங்கள், கல்கி, அகிலன், சாண்டில்யன் இவர்களுடைய ஒலி நாடகங்கள் இந்தியாவிலேயே யாருமே படைத்திராத ஒரு சாதனை படைத்திருக்கிறார். ஒலி நாடகம். ஒலி நாடகம்னா என்ன தெரியல? கல்கியுடைய நாவல், சாண்டில்யன் கடல் புறா. சாண்டில்யனுடைய கடல் புறா மட்டும் நான் சும்மா ஒரு 30-40 தான் படிச்சிருப்பேன். இன்னமும் படித்து கொண்டு இருக்கிறேன், புத்தகம் இருக்கிறது, யவனராணி இதெல்லாம். அதையெல்லாம் வந்து ஒரு வசனமாக கொண்டு வந்து நாடகமாக்கி அதற்கு தகுந்த அவங்க அதாவது குரல்களாக
பார்த்து அவங்கள நடிக்க வச்சு அதை ஒளி நாடகம். இப்போ கூட சமீபத்தில் அரங்காயணம் அப்படின்னு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், இப்போ அங்கேருந்து மூலாய பட இழப்பில் வந்து அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை எடுத்துக்கொண்டு சிலையை கவர்ந்து செல்ல முயன்ற போது அங்கே இருப்பவர்கள் பக்தர்கள் அதை எப்படி காப்பாற்றினார்கள் என்பது 3 மணி நேரம் பல லட்சம் ரூபா கையில் இருந்து பென்ஷனில் வந்த பணம், ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டியில் வந்த பணம் எல்லாத்தையும் அதில் போட்டு அது லாபம் வந்திருக்குமா நஷ்டம் வந்திருக்குமான்னு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு தகுதி எனக்கு இல்லை. 6 பத்திரிகைகள், தமிழக அரசியல், திருசக்தி, தேவதைன்னு 6 பத்திரிகைகள் நடத்தி சும்மா ஒரு 30 கோடி ரூபா நான் சம்பாதிச்ச பணத்தை நான் வந்து நஷ்டமானேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக படம் எடுத்தால் அது என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் இன்னமும் வந்து இப்போ ஒளி நாடகம் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு மாலி அவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து ராமலிங்க வள்ளலார் நாடகம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், அது வந்து போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவர்கள் அத்தனை பேரும், திரு என் அசோக்குமார் அவர்கள் பல டிவி சீரியல்கள், காதம்பரி, கண்மணி, தெய்வம் தந்த வீடு, பல டிவி சீரியல்கள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் 4 மொழியிலும் எழுதக்கூடியவர் திரு அசோக்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் இங்கே பாராட்டு பெறுறதுக்கு வந்து கலைமாமணி விருது ஏற்கனவே பெற்ற, ஏன்னா இந்த நாங்கள் கொடுக்குறதுலேயே குழந்தை மாலி, பொன்னடியானவர்கள், KP அறிவானந்தம் இவங்களாம் ஏற்கனவே மூத்த கலைமாமணிகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் கலைமாமணி வாங்கினது வந்து ஐயா திரு காரைக்குடி நாராயணன். பல நடிகைகள், நடிகர்கள்லாம் வந்து பிரபலமாவதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார். ஆனால் வந்து மிக எளிய மனிதர், தோற்றத்திலும் சரி பழகுவதற்கும் சரி. ஏதாவது ஒன்றுன்னா, சார் நீங்கள் நான் எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் வர்றேன், ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன் பாரு. நானாக வந்து இல்லைங்க நீங்கள் வரக்கூடாது, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு மிக எளிமையான மனிதர். விடிகாலையில் 4:15 மணிக்கு எழுந்திரிச்சு உட்கார்ந்து டெய்லி கதை எழுதுறாரு. இப்போவும் ஒரு 203 கதை எழுதி அந்த சங்கத்தில், அந்த எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ஐயா எதுக்கு பதிவு பண்ணுறீங்கன்னு, வேற என்ன பண்ணுறது, காலையில் 4 மணிக்கு தூக்கம் வரலையே, ஆனால் நான் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், இந்த கதை எழுதுகிற வரைக்கும் தான் இந்த வண்டி ஓடும் பாரு. அப்போ அந்த வில் பவர் பாருங்க, அவரை இயக்குவது அந்த உந்து சக்தி என்னன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு உந்து சக்தி உடையவர் காரைக்குடி நாராயணன் அவர்கள். 25-30 மேடை நாடகங்கள், பல படங்கள் தயாரித்திருக்கிறார். வழக்கம் போல நல்ல படங்களாக தயாரித்ததால் நஷ்டப்பட்டு இருக்கிறார். அதனாலேயே வந்து என் கூட வந்து சேர்ந்தார் போல இருக்கு, தெரியல. அதுக்கப்புறம் திரு சோலை ராஜேந்திரன் அவர்கள், அவரை அறிமுகப்படுத்தணும்னா அவங்க அப்பாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவரை நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். திரு MS சோலைமலை அவர்கள், அவருடைய மறைந்த அவர் அமரர், பால் ஆரம்பித்து பீம்சிங் அவர்கள் இயக்குனர் நடத்த, அதாவது இயக்கிய படம் வந்து பார்த்தீங்கன்னா பா சீரியஸ்னு அந்த காலத்தில் உண்டு. பா சீரியஸ்னாலே இட்டு, பால் ஆரம்பித்த எல்லா படமும் இட்டு, பா எல்லாத்துலேயும். அது என்ன ராசின்னு தெரியாது. அதில் பல பா படங்கள், அதற்கு கதை வசனம் எழுதியது இவருடைய தந்தையார் MS சோலைமலை அவர்கள். இவரும் வந்து அவருக்கு தந்தைக்கு அதாவது பிள்ளை இன்னும் சரியாக பல தொலைக்காட்சிகள், பல கதைகள் இதெல்லாம் வந்து எழுதி பிரபலமாக இருக்கிறார். இவருக்கும் சமீபத்தில் கலைமாமணி சென்ற வருடம் அரசு கௌரவித்திருக்கிறது. இவங்களை பற்றி சொல்லணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்துமதி அம்மா வந்திருக்கணும், பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். பாராளுமன்றத்துக்கு முன்னாலேயே நம்ம முடிவு பண்ணுவோன்னு. அது அந்த அந்த அதிர்ஷ்டம் பிரதமருக்கு தான் இருக்கிறது போல இருக்குது. அதனால் பாருங்கள், இந்துமதி அம்மா அன்னைக்கு வர முடியாமல் போச்சு. சரி, பரவாயில்ல. எனக்கு இந்த நீதிபதிகள் விஷயத்தில் வந்து எப்பவுமே ஒரு சந்தேகம் உண்டு. ஐயாவுடைய அனுமதியோடு அதை வந்து சொல்லலான்னு இருக்கேன். அவர் அனுமதி மறுக்க மாட்டார்ன்ற தைரியத்தில் சொல்கிறேன். அது ஏன் வந்து ஆண்கள் அதிகமாக நீதிபதிகளாக இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ, பெண்கள் வந்து குறைவாக இருக்காங்க அப்படின்னு நானே நினச்சி பார்ப்பேன். ஏன்னா நான் சட்டம் ML படிச்சிருக்கேன். சென்னை இதில் பல்கலைக்கழகத்தில் தான் BL படித்தேன். அதுக்கப்புறம் ML வந்து சிங்கப்பூரில் படித்தேன், இந்தோனேஷியாவில் இருக்கும்போது. ஏன் வந்து வரமாட்டேன்? நான் இந்தோனேஷியாவில் அதிபர் மேகவதி சுகர்ணோபுத்திரி அவர்களுக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்கேன். அந்த நாட்டின் வணிக சட்டங்கள், அதாவது நம்ம கமர்ஷியல் லான்னு சொல்லுவோம், அதில் 14 திருத்தங்கள் அந்த மொழியில் செய்தது என்னுடைய திருத்தங்கள். இன்னை வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை.
ஏன்னா அந்த நாட்டில் உள்ள அந்த மொழி தெரிந்த அவர்களுடைய நம்ம ஊரில் பெரிய பெரிய லாயர்ஸ் பேர்லாம் சொல்லுவோம் இல்லையா நாட்டில், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நடுவில் நானும் அதில் இருந்து இதை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி எங்கிருந்தோ ஒரு 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 முடிச்சு. இப்போ எங்களுடைய இந்த அறக்கட்டளையில் பார்த்தீங்கன்னா அவர் நான் என்னை தவிர அதான் அப்போ சொன்னால் அந்த நீதிபதி அந்த விஷயத்துக்கு வந்துடும். ஏன் வந்து பெண்கள் குறைவாக இருக்காங்க, ஆண்கள் அதிகமாக இருக்காங்களே? எல்லா இடத்துலையும் 50-50 மக்கள் தொகையில் 50-50. இப்போது இதில் பாராளுமன்றத்திலலாமும் சட்டமன்றத்தில் 33%. அந்த அளவுக்கு கூட அதில் கரெக்டாக வரலையே. அப்புறம் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்ததில்ல. அப்படின்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ முன்ன மாதிரி அவ்வளோ வேலை இல்லைல்ல. யோசனை பண்ணி பார்த்ததில்லை. எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஆண்கள் நீதிமன்றத்தில் கோல வச்சுக்கிறாரு, பெண்கள் வீட்டில் அவங்க தான் நீதிபதி. வழக்கமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வழக்கு என்று சொன்னால், வழக்குன்னா என்ன, குடும்ப தாம்பத்தியத்தில் அதுவே வழக்கு தானே தினமும். அதில் வரும்போது நம்ம தான் ஆண்கள் தான் வந்து கணவர் தான் வந்து குற்றவாளி, பெண்கள் அவங்களே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்களே நீதிபதி. அதில் இப்போ உண்மையான நீதிமன்றத்தில் வந்து ஏதாவது நம்ம நீதிமன்றம்னா டிஃபென்ஸ் பண்ணால் ஏதோ பேசினா ஏதாவது ஒன்றா அவதூறு வழக்குன்னு போடுவாங்க, ஏதாவது தவறாக நீதிமன்றத்தை தரக்குறைவாக பேசினார். இங்கே அப்படி இல்லை, பேசினாலே அவதூறு வழக்கு. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இறைவனாக பார்த்து தான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறான். ஆண்களால் வீட்டில் வந்து ரொம்ப நீதியை நிலைநாட்ட முடியவில்லை, அதற்கு வாய்ப்பில்லை. அதனால் நீதிமன்றங்களில் ஆண்கள் அதிகமாகவும் எல்லா வீடுகளிலும் பெண்கள் நீதிபதிகளாகவும் இருக்காங்க. நான் ஒரு கவிதையில் எழுதும்போது தமாஷா எழுதினேன். எவ்வளவோ தர்ம காரியம் உண்டா, கிட்டத்தட்ட பெருமைக்காக சொல்லலை, ஒரு 10-15 கோடி ரூபாய் நான் சம்பாதித்த பணத்தில் நான் வந்து கோயில்களுக்கும் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்காகவும் பள்ளிக்கூட கட்டிடங்களுக்காகவும் இப்போ பத்திரிகையாளர் மன்றம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக அறுவை சிகிச்சைகளுக்காக ஒரு 15 குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம இறைவன் கொடுத்த பணம். இந்த திருசக்தின்ற பேர் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க. என்னுடைய குலதெய்வம் திருசக்தி, அதாவது லக்ஷ்மி சரஸ்வதி சமேத பார்வதி திருநாகேஸ்வரத்தில் அருளி உள்ள திருசக்தி. அதனால் என்னுடைய பெயர் திருசக்தி, என்னுடைய பத்திரிகை பெயர் கம்பெனி பெயர்னு வந்தது. எதுக்காக சொல்லனா, இவ்வளவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முடிச்சு திரு மோகன் அவர்களோட பேசும்போது தான் தெரிஞ்சது. அவரும் வந்து சிண்டிகேட் பேங்க்கில் கொஞ்ச நாள் நடுவில் ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் விட்டுட்டு வந்துட்டார். ஆக எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரோடையும் நமக்கு வந்து எங்கேயோ ஒரு இவர் நீதியரசரோட சட்டம், ஏஎம் ஜெயின் காலேஜு, மோகன் அவர்களோட தான் சொன்னேன், அவர் ஒரிஜினல் நம்ம டூப்பு, குடனை மாலி அவர்களுடன் ஒவ்வொருத்தரோடும் எனக்கு எங்கேயோ ஒரு 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 முடிச்சு இருக்கிறது. அந்த முடிச்சு தான் இன்று வந்து இந்த இடத்தில் இவ்வளவு பேரை கூட்டி இருக்கிறது. திரு விசு அவர்களும் பிரேசுடன் அவர்களும் சொன்னபோது நான் அன்று கொடுத்த அந்த நிதி 10 லட்சம் ரூபாய் நிதி இன்று 37 லட்சம், சுமார் 40 லட்சம் ரூபாயாக உயர்ந்து மாதா மாதம் ஏழை, அதாவது பொருளாதார நலிவடைந்த எழுத்தாளர் பாடலாசிரியர்களுக்கு மருத்துவ உதவியாக 1000 ரூபான்னு ஒரு பீரியடில் 26 பேருக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் வயதாகி அந்த இயற்கையினால் மறைந்த பிறகு இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வருடம் இந்த மாதிரி வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து இந்த பணத்தை செலவு செய்தோம். இப்போ தான் சமீபத்தில் என்ன பண்ணோம், இந்த தமிழ் படைப்பாளிகள் அறக்கட்டளை என்று டிசம்பரில் 25 பெயர் மாற்றம். ஏன்னா இப்போ வந்து ஒரு காலத்தில் சினிமான்னு மட்டும்தான் இருந்தது. இப்போ சினிமா தாண்டி டிவி சீரியல் வந்துருச்சு, ஓடிடி வந்துருச்சு, பத்திரிகையாளனும் படைப்பாளி தான், ஓவியனும் படைப்பாளி தான், சிற்பியும் படைப்பாளி தான். அதை தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூபுகளும் வந்து நிறைய யூடியூபுகளாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சனம், இங்கே ஒன்றும் பேச மாட்டேன், அரசியல் நீதியரசர் வச்சுக்கிட்டு அந்த வம்பெல்லாம் வச்சுக்க மாட்டேன். இல்லை, அரசியல் விமர்சனம் கடந்த 3 வருடங்களில் 1100 அரசியல் விமர்சனம் 1-to-1 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சாதனை எளியனுடைய சாதனை. ஆனால் நான் எந்த கட்சியும் சாராதவன். இது எனக்கே தெரியாது, இது நன்மையா தீமையான்னு தெரியாது. பல சமயங்களில் இது ப்ளஸ் மாதிரி தெரியும், பல சமயங்களில் இது மைனஸாகவும் ஆகிடும். எந்த கட்சியும் சாரலையே, நமக்கு யாரும் உதவி பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அது பரவாயில்ல. இறைவன் இருக்கிறான்னா இறைவனுடைய கட்சி. ஆனால் சில சமயத்தில் இறைவன் நம்மளை சோதனை செய்யும் போது நான் எழுதின ஒரு கவிதையை சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். பல சமயங்களில் வந்து ஏன் நம்ம வந்து இதெல்லாம் இவ்வளோலாம் பண்ணோம், நமக்கே அப்படி நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கும்.
இப்படி எனக்கு இந்த துயரம் ஏன் வந்தது, அந்த வலி ஏன் வந்தது, இந்த வேதனை ஏன் வந்தது, நான் என்ன பாவம் பண்ணேன், யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், இந்த மாதிரி வரும். அப்போ நான் எதனா ஒரு சின்ன கவிதை அதை நானே நினச்சி பார்த்துப்பேன். ஆண்டவன் கோர்ட்டில் அழலாம் என்றால் குற்றவாளியே நீதிபதி. ஆண்டவன் கோர்ட்டில் அழலாம் என்றால் குற்றவாளியே அங்கே நீதிபதி. அது ஏன் அந்த நமக்கு இப்படி இவ்வளவு நல்லது பண்ணியே சிலது வலிகளும் வேதனைகளும் வருகின்றன என்று பார்த்தால் அதுக்கு ஆண்டவன் தான் காரணம். அவர்கிட்டயே போய் நீதி கேட்டால் அவர் தான் அக்யூஸ்டு. ஐயா, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும். அப்படி இந்த ஒரு அருமையான விழாவில் இங்கே திரு பூவை தயாநிதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவரும் எழுத்தாளர். இவருடைய தந்தை பூவை செங்குட்டுவனார். இன்னும் அதான் சொன்னேன், ஏறத்தாழ 1000 பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். ரகசியம் சொல்கிறேன், நீதியரசருக்கு தெரியக்கூடாது. திருப்பரங்குன்றம் இப்போ திருத்தணி மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எதிரொலிக்குது. அதே மாதிரி திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். நினச்சி பாருங்க, அந்த வார்த்தைகள் பாருங்க. உண்மையிலேயே அது நம்ம அந்த பாடல்களை பாடும்போது என்னமோ அந்த கால்கேட்டு பல்படி போட்டோன்னு நம்ம வாய் மணக்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட அருமையான பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான பாடல்கள். 4500 தனிப்பாடல்கள் எழுதியிருக்கார் அவர். யார்? பூவை செங்குட்டுவனார். ஆனால் மிக எளிய மனிதர். 6 மாதத்துக்கு முன்னால் அரங்காவலர் எங்கள் குழு மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் காரில் என் டிரைவர் போகும்போது, தம்பி அந்த திருசக்தி சார் அந்த அந்த முனையில் அந்த பஸ் ஸ்டாண்டில் என்னை இறக்கி விட்டிங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவேன் பார். ஐயா, நான் கொண்டு போய் உங்களை இறக்கி விட்டுட்டு போகிறேன், எங்கே இருந்தாலும் உங்கள் வீடு பரவாயில்ல. ஐயா, நீங்கள்லாம் அப்படிலாம் சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கி மீட்டிங் முடிஞ்சு 9 மணிக்கோ 8:30 மணிக்கோ அந்த ஆட்டோவில் ஏறி தான் வீட்டுக்கு போவார். திடீர்னு அவர் நம்மிடையே இல்லை அப்படின்னு தெரியும் போது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, துயரம் மட்டும் இல்லாமல் ஒரு பயமே வருகிறது. நம்மோடு இணைந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக மறைந்து வருகிறார்களே. எல்லாமே நம்ம டூரிஸ்ட் விசா தான். என்றைக்கு நமக்கு எக்ஸ்பைரின்றது எழுதலை. பாட்டிலில் கூட எழுதியிருக்கா மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட்டு, மனுஷனுக்கு எழுதலை. ஆனால் அது என்ன சொல்லுது, நம்முடன் வாழ்ந்தவர்கள் நம்மோடு மறைந்து அந்த மாதிரி இருக்காங்க. இறைவன் பெரிய பெருமை நமக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், பல கோடிகள் கொடுத்தது எனக்கு கொடுத்ததோ, நான் தானம் செய்ததோ எனக்கு பெருமையாக நினைக்கல. நான் பார்த்து வணங்கிய திரு அப்துல் கலாம் அவருடன் பழகி அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்தை முதல்ல வெளியிடணும் போது பாரதிய வித்யா பவனில் ராமசாமின்னு அவர் செக்ரட்டரி இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 வருஷமாக அவர் தான் செக்ரட்டரி, மாறவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், திருசக்தி உங்களை எப்படி அப்துல் கலாமுக்கு தெரியும்? இல்லைங்க, தப்பாக மாற்றி சொல்லிட்டீங்க. எனக்கு தான் அப்துல் கலாம் தெரியும், அவருக்கு என்ன லேசாக தெரியும். டெல்லியில் 1 மணி நேரம் அவர் வீட்டில் போய் நான் ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருக்கேன். இல்லை, அவர் அக்னி சிறகுகள் தமிழில் வெளியிடணுன்னு விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு போடுறது தமிழில் போடுறாரு. பாரதிய வித்யா பவன்னா அதுங்க தான் வெளியிடுறாங்க. அது முதல் பிரதி யார் வாங்கிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டேன். திருசக்தி சுந்தரராமன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொல்கிற திரு ராமசாமி அவர்களுக்கும் ஏறக்கூடிய ஒரு 90 வயது இருக்கும், இப்போ 88-90 வயது. அந்த பையனா இங்கே தான் நம்ம பாரதிய வித்யா பவனில் ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தார், அப்போலேருந்தே எனக்கு தெரியும். இல்லை, அவர் தான் முதல் பிரதி வாங்கணும். இது என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். பிரதமர் மோடி அவர்களை குஜராத் முதல்வராக நான் போய் பார்க்க போன போது எனக்கு 7 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்டு, 1.25 மணி நேரம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். நடுவில் நான் வாட்சை பார்த்தேன், உங்களுக்கு வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கானு. ஐயா, இது உங்களை தவிர எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது குஜராத்தில், அகமதாபாத்தில், அதனால் வந்தேன். இதுக்கு முன்னால் நீங்கள் வந்திருக்கீங்களா? அகமதாபாத்துக்கு வந்திருக்கேன். என்னென்ன இதை உட்காந்துருக்காரு அந்த பாம்பே கண்ணன், அவருடைய ட்ரூப்பில் 2 தடவை போய் அகமதாபாத்தில் போய் ட்ராமா போட்டு வந்திருக்கோம். அங்கே போட்டு வந்தேன். அப்போ கேட்டார், எந்த தமிழ்ச்சங்கத்தில் எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? 9 வருஷம் முன்னால் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, மணிநகரானார். ஆமாம், இப்போ ஞாபகம் வந்துருச்சு, கரெக்டு, அதுதான் என்னோட தொகுதினார். பாருங்க, அவர் அப்போவே நான் சொன்னேன், நீங்கள் ஒரு நாள் பிரதமராக வருவீர்கள் என்று இறைவன் ஏதோ ஒரு உள்ளுணர்வு தெரிகிறது, வரணும். அப்போ அவருடைய ஸ்டைலில் ஊப்பர் ஆளானார், கடவுள் தான் அதை முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஆனார். நான் அவருக்கு வந்த உடனே சில பெரிய மனிதர்கள்ட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். அவர்
வந்த உடனே நான் நினச்சேன், அப்போ நான் தொழிலதிபர், மறுநாளைக்கு ஈரோடு எங்கேயோ போகிறேன். போயிட்டு வந்து குஜராத் முதல்வர் மோடி அவர்களுக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதணும். ஈரோடு போயிட்டேன், ஒரு நாள் 2 நாள் பொறுத்து திரும்பி வரேன். என் டேபிளில் ஒரு கடிதம், ஃப்ரம் தி ஆஃபீஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், நன்றி கடிதம். ஒரு முதல்வராக இருப்பவர் மறுநாளே வந்து என்னோடு வந்து, யூ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ ஸ்னாப் வித் மீ, சிஎம் ஆஃப் குஜராத் சொல்லி என்னை இழுத்து நிற்க வச்சு எங்கள் வீட்டில் வழக்கமாக சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி விஐபியோடலாம் போனால் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. கூடிய வரைக்கும் மறந்துடுவோம். நான் அது அவராக கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தது இன்னும் இருக்குது. எதுக்காக சொல்லணும்னா, அதே மாதிரி பிபிஎஸ் அவர்கள், பிபி சீனிவாஸ் அவர்கள் பாடகர், அவரெல்லாம் அந்த காலத்தில் அவர் பாட்டு நம்ம கேட்க மாட்டோமான்னு. அவர் அப்புறம் பிற்காலத்தில் என்னுடைய நண்பரான போது ஒரு தடவை சாதாரணமாக இந்த டிரைவிங்கில் உட்காந்து நாங்கள் அவரும் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ சொன்னேன், இந்த பாதை தெரியுது பாருன்னு ஒரு படம், இது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்களோ எல்லாருக்கும் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நான் முடிவு பண்ணிவிடுவேன். அதனால் வந்து தென்னங்கீற்று ஊஞ்சலிலே தென்றல் வீசிடும் போதினிலே சிட்டுக்குருவி பாடுதும்பாரு. அந்த பாடுதுல பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாடுற மாதிரி இருக்கும். நல்ல வேளை போய் சேர்ந்துட்டார் இப்போ நான் பாடுறதை கேட்காம. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட அவர் வந்து, நான் ஒரு தடவை எதேச்சியாக சொன்னேன், ஐயா தினம் அநேகமாக ராத்திரி இந்த பாட்டை கேட்காம நான் தூங்க மாட்டேன். அது ஒரு வழக்கம் உண்மையிலேயே. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், தாளாட்டுற மாதிரி. அவர் பாட்டில் சேனலாக போய் இந்தோனேஷியா திருசக்தி சுந்தரராமன் என்னுடைய இந்த பாட்டை கேட்காமல் தினமும் தூங்குவதில்லைன்னு பெருமையாக சொல்கிறாரு. MS விஸ்வநாதன் அவர்களும் அதே மாதிரி. எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு இறைவன் என்ன கொடுத்தான், ஏன்னா அப்பப்போ நினைப்போம், இது கொடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே, அதை கொடுத்துருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே. இந்த இவர்களுடனெல்லாம் எனக்கு ஒரு பிணைப்பு ஏற்பட்டதே, அதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த வரம். அந்த வரத்தின் ஒரு சிறு பகுதிதான் இன்று நாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த பாராட்டுதல்கள். வருடம் இந்த பாராட்டுதல்களை நாங்கள் வந்து செய்கிறோம். இது பாராட்டுவது வந்து அவர்களை பாராட்டுவதில்லை, அவர்களை பாராட்டி அதன் மூலமாக எங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவைகளெல்லாம் தான் வந்து நமக்கு வரக்கூடிய இந்த தலைவருக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரைகள் என்ற வகையிலே நான் இதோடு பேசி அமைகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி.